Hello everybody, welcome back to Coffee Table Talks. ஹோம்மேக்கர்ஸாக இருக்கிற நமக்கு எப்போவுமே எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. சம் டேஸ் we have good சூப்பர் ஹியூமன் டேஸ், சம் டேஸ் நமக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கும், அன்மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டேஸில் வாட் ஐ லைக் டு டூ இஸ் வாட்ச் இந்த மாதிரியான vlogs. ஏன்னா சம்ஹவ் அவங்க பண்ணுற வேலை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். பட் ஆக்சுவலி பிஹைண்ட் இட் என்ன அப்படின்னா, நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் நடமாடணும் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிரும். அண்ட் அந்த எனர்ஜி நம்ம கொஞ்சமாக அந்த இடத்த மட்டும் ஏதாவது ஒரு குட்டி வேலை, ஏதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சரி பண்ணலாம், இல்லை இந்த துணி மட்டும் மடித்து வைக்கலாம், துணி மட்டும் காய போடலாம் அப்படின்னு ஒரு குட்டியான ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு அதை மட்டும் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா தென் ஸ்லோலி நமக்கு எனர்ஜி பில்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் நம்ம இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், வி டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் ஃபார் ஆர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். தட் இஸ் ஆனஸ்ட். ஆக்சுவலி வீட்டில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு ஐ ஃபீல். ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன், என்ன தான் திருப்பி நம்ம எவ்வளோ தான் எடுத்து வச்சாலும் மறுபடியும் அது டர்ட்டியாக ஆகிறப்போ இல்லை அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் டிஸ்ஹார்ட்டனிங்காகவும் மோட்டிவேஷன்லாம் இல்லாத மாதிரியாகவும் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ ஒன் திங், ஐ ரெட் திஸ் சம்வேர். நம்ம ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறப்போ அது அந்த இடத்தோட ஒரு ஆம்பியன்ஸை மாற்றுது, இல்லை ஒரு வேலையை சீக்கிரம் பண்ண வைக்குது அப்படின்னா தென் டெஃபினெட்லி நம்மளோட சேர்ந்து நம்ம ஃபேமிலியும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் see how it works. பிகாஸ் எனக்கு என்னோட குட்டி பையன் பண்ணுவான், என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் சுத்தமாக பண்ண மாட்டாங்க. பட் எனிவே they are trying it nowadays. Let's see how it works. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஹேக் என்ன தெரியுமா? ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அந்த வேலையை மொத்தமாக முடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டிவியை துடைக்கிறோன்னு வைங்களேன், டிவி மாதிரி இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோ இல்லைனா அந்த மாதிரி ஃபினிஷ் கொண்ட மெட்டீரியல்ஸையோ நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அ சிம்பிள் டாஸ்க் ஃபார் அஸ். திரும்பி அதை எடுத்து அதை வச்சு திருப்பி அதை பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பில்ட் ஆகிடும், அதாவது நம்ம உடம்புல ஒரு ஹேபிட் மாதிரி அது ஆயிரும். அதனால அந்த விஷயம் நமக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திங்ஸ் லைக் நைட் ரீசெட் ஆர் நைட் கிச்சன் ஷட் டவுன்லாம் நான் கம்பல்சரி பண்ணிவிடுவேன். அந்த டைமில் நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸும் நீட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு சிங்க்கை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான சில காய்கறியை ப்ரெப் பண்ண முடிஞ்சால் ப்ரெப் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ஷெல்ஃப்லேயோ எடுத்து வச்சுருவேன். தட் வே இட் ஆக்சுவலி மேக்ஸ் மை மார்னிங் மச் ஈஸியர். டிசிஷன் மேக்கிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். சேம் திங் வித் என்டையர் ஹவுஸ். ரிமோட் எடுத்து கரெக்டான பிளேஸில் வைக்கிறது, சாவியை மாற்றுறது, நாளைக்கு உண்டான யூனிஃபார்ம்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது. அஃப்கோர்ஸ் இது நம்ம டாஸ்க் மட்டும் இல்லை, பட் எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிக்கலாக பேசினா அது நம்ம டாஸ்க்கு தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ அது ஒரு ஹேபிட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அந்த ஹேபிட் நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக சீக்கிரமாக வேலை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நம்மளோட ஓவரால் அட்மாஸ்ஃபியருமே நல்லாயிடும் அப்படின்னு ஐ ஃபீல். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு கண்டுக்கவே இல்லை. அதனால அந்த இடத்துல சிமெண்ட் அப்படியே நின்றுச்சு. ரொம்ப நாளாக நான் பெயிண்ட்டும் பண்ணல நாங்கள். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அது அந்த இடம் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இட்ஸ் ஆக்சுவலி சிமெண்ட் தான். அதனால் இந்த வால்பேப்பர் வாங்கிட்டு ஒட்டிட்டேன். சிமிலர்லி இந்த ப்ரஷ் ஃப்ரம் அமேசானில் தான் வாங்கினேன். திஸ் இஸ் வெரி வெரி நைஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி மெஷ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. இந்த விண்டோ இஸ் கிச்சனில் இருக்கிறனால ரொம்ப நாளும் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் பிஸ்கோடு அது இருக்குது. பட் அதர்வைஸ் மற்ற ரூம் விண்டோலாம் சூப்பராக எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டைமான மாதிரி ஐ ஃபெல்ட். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா எல்லாமே நான் லிங்க்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட். லைக் ஐ செட், இந்த க்ளீனிங் அப்படின்றது அந்த ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் இன்னையோட டாஸ்க்காக இருந்தது. ஸோ எங்கெங்கே கண்ணாடி மெட்டீரியல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே ஒரு டிஐஒய் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் போட்ட ஒரு டிஐஒய் தான் இது. வெரி சிம்பிள், ஈஸியான ஒன்று. வி யூஸ் சம்திங் ஃப்ரம் அமேசான். அதுவே போதும். எங்கள் பசங்க தான் அதை டேமேஜ் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாட்டி அது ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும். they deliberately damaged it. பால் தூக்கி எறிகிறது இந்த மாதிரி பண்ணி டேமேஜ் பண்ணாங்க. பட் அதர்வைஸ் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் யூ இஃப் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னா.
அண்ட் எப்போவுமே ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கணும். லைக் எஸ்டர்டே நான் வந்து ஓவர் ப்ரொடக்டிவ் ஆகி அப்படியே எனர்ஜி கிராஷ் ஆகிடுச்சு. தட் இஸ் வை ஐ ஃபீல் லைக் செட்டிங் அ டைமர் வில் ஒர்க். ஸோ டைமர் செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைமருக்குள்ளே இந்த வேலை பண்ணோம் அப்படின்னா நம்மளும் எனர்ஜி கிராஷ் ஆக மாட்டோம், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் பிளானிங் டு டூ 2 வீடியோஸ் அ வீக். நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்து நமக்கு ஷார்ட்ஸ் வரும் அண்ட் தென் லாங் வீடியோ அண்ட் ஆல்சோ லைக் கம்யூனிட்டி டேபு இது எல்லாமே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராமில் என்னோட பர்சனலாக கனெக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது நான் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் செக் இட் அவுட். ஏன்னா ஹவு டு சேவ், என்னென்ன மெத்தட், 30 days ரீசெட், செக்லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேவ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் இட் அவுட். லைக் ஐ செட், நம்ம எடுத்து வைக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. நான் பெருசாக வேறு யாரையுமே நம்பலை, என்னோடய பையனை தான் நம்புகிறேன். அவன் எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருந்தான். நான் ஒன்றுமே பண்ணாமல் ஐ ஸ்டார்டட் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். த மொமெண்ட் ஐ ஃபினிஷ்ட் இட், அவனே அவனோட திங்ஸை உள்ளே தள்ளி வச்சு கதை வடிச்சிட்டான். ஹீ இஸ் ஜஸ்ட் 2 years old அண்ட் அவன் பார்த்துட்டே இருக்கிறனால சம்ஹவ் அது அவன் மைண்டில் இன்கல்கேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் என் பொண்ணுக்கு அந்த ஹேபிட் இல்லை, பட் என் பையன் வந்து எல்லாத்தையும் நீட்டாக பண்ணுற ஹேபிட் வந்து அவனுக்கு இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் எனிவே, என்னை விட நாளைக்கு அவனுக்கு போகிற ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருப்பா, என்ன முக்கியமாக திட்டமாட்டா. ரொம்ப நிறைய யோசிக்கிறேன்ல. பட் எனிவே, ஓவர் திங்கிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் உமன் இல்லையா? எக்கச்சக்கமாக ஓவர் திங்க் பண்ணுவேன். அண்ட் இது எல்லாமே அவன் போட்ட குப்பை தான். அண்ட் எனிவே, லைக் ஐ ஆல்வேஸ் சே, சில்ட்ரன் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் சில்ட்ரனாக இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே கொஞ்ச நாள் கழித்து வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு மிஸ் பண்ணுவோம் இவங்க எல்லாரையும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும், பட் அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன், ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு இதை என்ஜாய் பண்ணுற ஃபேஸ்க்கு போயாச்சு. ஒரு வழியாக ரொம்ப நாள் மழைக்கு அப்புறம் சன் வந்துடுச்சு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஏன்னா நிறைய இடத்துல எப்படி இந்த புயல் வருமோ, மழை வருமோ அப்படின்னு பயமாக இருந்தது. பட் எனிவே, ஐ திங்க் இட் இஸ் செட்டில் நவ். எனக்குள்ளே பெரிய சந்தோஷமே என்னென்னா, இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போடலாம். பிகாஸ் அது ஒரு வாரமாக பயங்கரமாக சேர்ந்துருச்சு. ஒரு லாண்ட்ரி மேரத்தான் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய வீக்கெண்ட். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye.